ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாவோட லஞ்சுக்கு வெங்காய சாதம், இதுக்கு சைடிஷாக புடலங்காய் முட்டை பொரியல் செஞ்சுருந்தேன். இது பண்ணுறதுக்கு கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் பாதி வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு புடலங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட ஒரு முட்டையை மட்டும் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காய சாதம் பண்ணுறதுக்கு கடையில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பல் பூண்டு, உப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலோட பச்சை வாசனை போடுதும் சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவிட்டு